சார், இப்போ தமிழ்நாடு ஒரு விஷயத்துல சாதனை படைத்திருக்கிறது. அதை வந்து நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். 500 கோடி டார்கெட் வச்சிருந்தாங்க டாஸ்மாக் இந்த தீபாவளிக்கான அந்த இதுங்கிறது. இப்போ அது 700 கோடியை வந்து கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஜாஸ்தியா ஒரே நாள்ல வந்து வசூலை வந்து குவித்து இருக்கிறது நம்மளுடைய டாஸ்மாக். ஒன்றும் இல்லை அக்கா, கனிமொழி எங்கன்னா இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து குந்த வச்சு பெரிய பாராட்டு விழா எடுக்கணும் அவங்களுக்கு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக விவசாயிகளுடைய அந்த நெல் கொள்முதல் விவகாரம் மாறி இருக்கிறது. விவசாயிகளை பார்க்காத ஒரு தலைமை, ஒரு நாடு வந்து உருப்பட்டதா வரலாறு கிடையாது. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி அமைக்கிறதுல எவ்வளவு செலவாயிடும். இது வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கிறது மட்டும் கூடுதலாக ஒரு 5 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. 5 லட்சம் கோடி நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த விஷயத்துக்குள்ள ஜெயமே வேற என்ன நம்ம அதை கீழ்ச்சி இருக்கிறோம் சொல்லுங்க சார். இப்போ தமிழ்நாடு ஒரு விஷயத்துல சாதனை படைத்திருக்கிறது. அதை வந்து நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். 500 கோடி டார்கெட் வச்சிருந்தாங்க டாஸ்மாக் இந்த தீபாவளிக்கான அந்த இதுங்கிறது. இப்போ அது 700 கோடியை வந்து கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஜாஸ்தியா ஒரே நாள்ல வந்து வசூலை வந்து குவித்து இருக்கிறது நம்மளுடைய டாஸ்மாக். ஒன்றும் இல்லை அக்கா, கனிமொழி எங்கன்னா இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து குந்த வச்சு பெரிய பாராட்டு விழா எடுக்கணும் அவங்களுக்கு. இல்ல பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருக்கிறோம், அதை குடிச்சு நிறைய பேர் சுட்டு போயிருவாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா? இதுக்கு நிறைய பேர் காரி துப்புற மாதிரி பதில் சொல்லிட்டாங்களே. உங்க கூட்டணியில இருந்துங்களே நிறைய பேர் பேசி துப்பிட்டாங்க. பல மாநிலங்களில் சாத்தியமாயிருக்குது. கள்ளச்சாராயம் விற்கிறது யாருக்கிட்ட இருக்குது? காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? மாநில அரசு கிட்ட. சரியான நீங்க ஒண்ணு இல்லைங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தான் பொறுப்பு. சஸ்பெண்ட் நிறைய டிஸ்மிஸ் தான் ஒரு 5 இடத்துல பண்ணுங்க. நீங்க தான் விற்கதா பாருங்க. இப்போ தமிழகம் வந்து தொழில் வளர்ச்சியில வந்து மிக ஒரு வீரநடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வெளிநாட்டு பயணம். வீரநடையா? வீரன் சரக்கு நடையா? வீரன் சரக்கு இருக்கு டாஸ்மாக்ல, அது நடையா இருக்கு. இல்ல வீரநடைன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க வீரநடை. இப்ப என்னன்னா ஆந்திரால ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் வந்து அங்க வரப்போகுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அங்க வந்து வேலை வாய்ப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுக்கு 10,000 கோடி அந்த மாநிலத்துக்கு வருவாய், 10,000 கோடி வருவாய். இது ஏன் தமிழகத்துக்கு வராம ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? அப்படி என்ன இருக்கு ஆந்திரால? இந்த கூகுள் நிறுவனத்தின ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போறது தடுத்தது அதானி தான், பாஜக தான். ஏன் அந்த 2 பேரும் சேர்ந்து செய்யற ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்கிறீங்க? கேள்வி வருதா இல்லையா? சுருக்குன்னு வரணும் இல்லை உங்களுக்கு? என்னுடைய நாட்டுல என்னுடைய வருமானத்துக்கு வழி இல்லாம நீ தடுக்கிறன்னா உன்னுடைய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல ஒண்ணு நடக்காது. பாத்துக்கோ. ஏதாவது ஒண்ணு செய்திருக்கீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்ட் யாருது? அதே பாஜக அழுத்தத்துல அதானி தானே எடுத்து பண்றாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலிவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். வணக்கம் சார். இப்போ மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக விவசாயிகளுடைய அந்த நெல் கொள்முதல் விவகாரம் மாறி இருக்கிறது. இப்போ இந்த குறுவை சாகுபடி காலம் இது. கிட்டத்தட்ட வந்து 6.5 லட்சம் ஏக்கர் வந்து விவசாயிகள் வந்து இந்த குறுவை சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் 70% வந்து ஆல்ரெடி வந்து சாகுபடிக்கு வந்து தயாராக சூழ்நிலை இருக்கு. ஆனா மாவட்ட கொள்முதல் நிலையங்கள்ல இதை வாங்குறதுல அதே மாதிரி அந்த ஈரப்பதம் பார்க்கறது உள்ளிட்ட விஷயங்கள்ல தாமதம் ஏற்படுறதால எப்பவுமே நடக்கிற விஷயங்கள் தான். அது வெளிக்காத்துல வந்து அப்படியே தேக்கிறது. ஸோ மழையினால அது வந்து பாதிக்கப்படுதுன்னு விவசாயிகளுக்கு அது மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கிறது. எதிர்கட்சிகளும் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, இது ஒரு மழைக்காலத்திலையும் வந்து இருக்குது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தப்போ இதே திமுக தரப்புலாம் இது வந்து விவசாயிகளுக்காக ரத்த கண்ணீர்லாம் வடிச்சாங்க. அவங்க அது தெரியுமா உங்களுக்கு? விவசாயிகளுக்கு இப்படிலாம் இருக்குது, ஒன்றும் நம்ம இப்படியே செய்துட்டு இருந்தால் எப்படி ஒரு மாற்று திட்டம்லாம் கொண்டு வரலையா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்லாம் பேசினவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய ஆட்சியிலையும் கடந்த 3 வருஷமா 4 வருஷமா இதே தான் நடக்குது. ஒரு முறையும் பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அந்த குடோனில் வந்துட்டு எல்லாமே வந்து எடை போட்டு வாங்குறீங்க. வாங்கின உடனே என்ன பண்ணுறீங்க, அப்படி நேராக கொண்டு போய்ட்டு குடோனில் வைக்கணும், குறிப்பிட்ட அந்த இடத்துல வைக்கணும். திறந்த வெளியில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஈரப்பதமாக இருக்குதுன்றப்போ சில பேர் அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஈரப்பதம் கொஞ்சம் குறையிட்டுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி அமைக்கிறதுல எவ்வளோ செலவாயிடும் உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிறது மட்டும் கூடுதலாக ஒரு 5 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லுவாங்க. 5 லட்சம் கோடி நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த விஷயத்துக்குள்ள ஜெயமே வேற என்ன நம்ம அதை கீழ்ச்சி இருக்கிறோம் சொல்லுங்க.
சொல்கிறதுக்கு மன்னிக்கிறேன். என்னென்னா விவசாயிகள்னால் உங்களுக்கு அவ்வளோ இலக்கரமாக இருக்குது. டாஸ்மாகில் காட்டுற ஒரு அக்கறை, சாராயத்தில் காட்டுற ஒரு அக்கறை, அதை வந்து அவ்வளோ பத்திரமாக கொண்டு வந்து அதுக்கு சேஃப்டியாக ஒரு இடத்த வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு சாராயம் குடிச்சிட்டு வீணாக போகக்கூடிய சாராயம் தொடர்ந்து குடித்தானா குடிக்கிறது தான் குடிநோயாளியா மனநலம் பாதிக்கப்பட்டவனா மாறக்கூடிய அந்த தொழில், அந்த சாராயத்தை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை விட சோறுனாக்கா இன்றைக்கி சாப்பாடு உணவு அது நின்று போச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிடும். 1800 ஒரு பெரும் பஞ்சம் வந்துட்டு எப்படி வந்து எலும்புந்தோலுமாக இருந்து மக்கள் செத்து போனாங்கன்ற ஒரு காலம் திரும்ப இவர்களுக்காக வேண்டி வரணும். அப்போ தான் விவசாயிகள் மேலே ஒரு மரியாதை வரும் உங்களுக்கு. அதை வந்துட்டு அப்படியே திறந்த வெளியில் எல்லாம் வச்சுக்கிறீங்க. மழையில் நனைஞ்சது போக மீதி வீணாகிட்டுருக்குது. ஒரு பெரிய கொட்டகை ஒன்று போட்டு அங்கே எல்லாருமே கொண்டு வந்து வைக்கிறது, அங்கே காற்றோட்டமாக வைக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு செய்கிறதுக்கு அது கூட செய்யாமல் என்னத்துக்கு எதுக்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறோம்? அப்போ இது அடிப்படை தேவைகள் வினோத்து. நேற்று இது கூட எப்படி பிரச்சனை வெளியில் வருதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக களத்துக்கு போயிட்டார். பாராட்டணும். எடப்பாடி அவர்கள் உடனடியாக போயிட்டு இந்த மாதிரி நனைஞ்சிருக்கிற நெல்லெல்லாம் பார்க்குறோம். அப்படியே முளைச்சிருக்குது, எல்லாமே முளை போட்டு இருக்குது. அப்படி அப்படியே கொத்து கொத்தாக எடுக்கிறப்ப வேரோட நெல் அப்படி வருது. இதை தவிர விவசாய மண்ணில் வந்து அறுவடை இல்லாமல் அப்படியே காஞ்சிட்டு இருக்குது. ரோட்டில் போட்டு வச்சுக்கிறது, மூட்டையெல்லாம் காயணும், காஞ்சிட்டா எடுத்துகிட்டு போகலான்னு போட்டதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அப்போ விவசாயிகளை பற்றி நீ என்ன கவலைப்படுறீங்க? நீங்கள் வேறு எதுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு விடயத்துக்கு நான் அந்த மக்களுக்காக கவலைப்பட்டேன்னு ஆசிரியர்களுக்கு கவலைப்பட்டிருக்கீங்களா? அரசு ஊழியர்களுக்கு கவலைப்பட்டிருக்கீங்களா? சரி ரிட்டையர்ட் ஆகிட்டு போதும், இதுக்கு மேலே நான் வந்து வீட்டோட இருந்துக்கிற சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்களா, அவங்கள நிம்மதியாக விட்டு வச்சுக்கிறோமா? அவங்களுக்கு உண்டான பென்ஷனை முறையாக கொடுத்துருக்குறோமா? மருத்துவர்களை வந்து அவங்கள வந்து கவலைப்படாமல் வச்சுருக்கிறோமா? சொல்லுங்கள். எதையாவது நான் இந்த செக்டாரை வந்து நிம்மதியாக வச்சுருக்கிறேன் இந்த என்னுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அப்படி என்ன சொல்கிற மாதிரி இருக்குதா? இந்த குறிப்பிட்ட பிரிவு வந்து இந்த ஆட்சியில் சந்தோஷமாக, ஒரே ஒரு பிரிவு மட்டும் சந்தோஷமாக இருக்குது. இவருடைய மேல் இடத்துலேருந்து 2ஆம் கட்டம் வரைக்கும் அது கூட கீழ்மட்ட தொண்டன் திமுகலாம் இன்னும் அதே வறுமையினால அதே போஸ்டர் ஓட்டுறது, அதே கொடி பிடிச்சிட்டு போகிறது தான். கூட்டம் மட்டும் மகிழ்ச்சியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. எல்லா விதத்துலையும் ஏறுது உங்களுக்கு. இங்கே வந்து வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் இந்த ஆட்சியில் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். அது வந்து இவங்க மேலே பொறாமைக்கு சொல்கிறேன், இவங்களை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சண்முகம் வந்து ஒரு இதில் வந்து இந்த பொற்கால ஆட்சியில் குறைகளை சொன்னால் கோவப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நக்கலான வார்த்தை அது. உண்மை அதுதானே. கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தேர்தலுக்கு இந்த ஆளுங்கட்சிக்கிட்டேயே, இந்த திமுக கிட்டேயே நிதியை வாங்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியே இந்த கேள்வி கேட்குது. பொற்கால ஆட்சி இது அப்படின்னு சொன்னால் கோபம் வந்துடுது அப்படின்னாக்கா அந்த லட்சணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. விவசாயிகளை பார்க்காத ஒரு தலைமை, ஒரு நாடு வந்து உருப்பட்டதாக வரலாறே கிடையாது. நீங்கள் வந்து எதிர்கட்சி பார்த்துட்டு பிற்பாடு இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி தரப்பில் போயிட்டு 6 லட்சம் டன் நெல் முதல்ல இந்த பிரச்சனை ஓடிட்டு நாங்கள் 9 லட்சம் டன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்க்க எடுத்தாலும் சரி, ரோடு நல்லா இல்லை, நான் தான் கீழே ஊந்து முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வந்து நின்றுட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அநியாயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தோண்டி வச்சுக்கிற பள்ளத்தில் எல்லாம் ஊந்து அப்படியே நிற்கிது, தண்ணி அங்கங்கே நிற்கிது. என்னையா இந்த 4 வருஷமாக என்னையா பண்ணிட்டீங்கன்னா தோன்றோம் மூடுறோம் என்னத்துக்குன்னே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஆட்டோவில் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து ஒரு இடத்துல விழுந்து கவுந்து வரப்போ சொல்கிறாரு வந்து ரோடு எல்லாம் இப்படி ஒன்றும் இல்லைங்க, எங்கள் தெருவில் போட்டுட்ருக்குறோம், குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அது ட்ரைனேஜ் எல்லாம் மூடி எல்லாம் சரி பண்ணணும், அந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து இபி கனெக்ஷன் அங்கே தான் வருது, அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு சிமெண்ட் ரோடு மாதிரி போடுறாங்க போல இருக்குது. போடுங்கன்னா இல்லை எங்கள் வேலை போடுற வேலை தான், எங்களுக்கு முழுசுன்னு தான் போடுதுன்னு போட்டுட்டார். இப்போ கீழே வந்து இபி இணைக்கிற கட்டம் இது இருக்குது, ட்ரைனேஜுக்கான கனெக்ஷன் இருக்குது கீழே, அந்த இடத்துல திரும்பவும் வந்து தோன்றதுக்கு ஒரு கோஷ்டி உட்காந்துக்குது. நாங்கள் யாருன்னா நாங்கள் தோன்ற கோஷ்டி, நீங்கள் யாரப்பா நாங்கள் மண்ணை போட்டு மூடுற கோஷ்டி. இது ஒரு பழப்பா உங்களுக்கு? மக்களோட வரி பணம் எவ்வளவு மோசமாக செலவாயிட்டு இருக்குது. நிலை என்ன ஆட்சியில் இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதா? எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குற எது உருப்பட்டுருக்கு சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணீங்க? இது கேட்டிருக்காங்க, எதிர்கட்சிகள் கேட்குது, சட்டமன்றத்தில் கேட்குது, தெளிவான ஒரு பதிலை நீங்கள் சொல்லலை. இந்த விவசாயிகள் விஷயத்துல குறிப்பா முதலமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு திட்டம் வந்து டெல்டால வரும்போது நான் டெல்டாக்காரன், அதனால வந்து அந்த திட்டத்தெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஸோ இப்போ இந்த நெல் கொள்முதல்ல முதன்மையா பாதிக்கிறதே டெல்டா பகுதிகள் தான், டெல்டா பகுதிகளோட விவசாயிகள் தான் பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு டெல்டாவோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்றாரு முதலமைச்சர். ஆனா அவங்களுக்கான பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குதுல்ல? இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சென்னைக்காரனா மாறிடுவோம் அதிகாரத்துக்கு வந்தா. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மின் கட்டணம் ஏற்றக்கூடாது நீ சொல்லிட்டு போர்டு பிடிச்சி நிற்போம். டாஸ்மாக் விற்பனையை குறைச்சிடணும், மூடணும் அப்படின்னு தட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு நிற்போம், அழுவோம், கண்ணீர் ஓடும், தாரையாக ஓடும். அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது டெல்டாக்காரன் அந்த மண்ணிலே உழுந்து சேத்துலேயே புரண்டு சேத்துலேயே வளர்ந்து சேத்துலேயே நாற்றுலேயே முளைச்சி வந்த குடும்பம் நாங்கள் அப்படின்னு சொல்லிப்போம்.
ஆளுங்கட்சியாக வந்துட்டுனா நாங்கள் சென்னை வாசி, அம்பானி அதானிக்கு இணையானவர்கள் நாங்கள், எங்களை பற்றி இதெல்லாம் சொன்னால் இது அப்படியே அப்படி ஒன்று நடக்குதா நாட்டில் அப்படின்னு நாங்கள் பேசக்கூடிய ஆட்கள். இப்போ கேளாந்தா நீ தானே இதுதான் சொன்ன போன மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு விஷயத்த சொல்லலாம். தமிழறிவு மணியன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, காங்கிரஸ் இயக்கத்தில் மிக பெருமளவில் இருந்தவர் அவர். இந்த நாடும் நகரமும் நல்லா இருக்கணும்னா திமுக என்னென்னைக்குமே எதிர்கட்சியாகவே இருக்கணும், எதிர்கட்சியாக வச்சுருக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் போராடும், இந்த அரசு நல்ல நிர்வாகம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். போராடும் போது தான் நான் சரியாக திருத்திக்குவாங்க. இப்போ போராடுறதுக்கும் முடியல, அதுக்கும் வாய்ப்பு இல்லை, முன்கூட்டியே கைது பண்ணுற எல்லாத்தையும் பண்ணுற. நீ டெல்டாக்காரன்னா இந்த வலி வேதனைலாம் உங்களுக்கு தெரியாதா? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் டெல்டாக்காரன், ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்தியாவிலேயே அதிகமாக தாலி இழக்கிறது இங்கே தான் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு பேசுவீங்க. ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து அறுத்துட்டு இருக்கிறீங்களா, அது என்னங்க தாலின்னு கேட்டால் பதில் இருக்காது. நீங்கள் அப்படிலாம் பேசலாம்னாக்கா அப்புறம் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிற அப்படிலாம் பேசுகிற ஒரு வழக்கு ஒன்று போட்டு தூக்கி உள்ளே வைப்பீங்க. என்ன விமர்சனம் வைப்பதற்காகவே அதிகமாக கைது பண்ணது இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அதிமுக ஆட்சியில் கூட அந்த மாதிரி நடக்கலை. அப்போ நீங்கள் என்ன வந்து ஒரு கட்சி அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் போய் களத்தில் போய் நின்று புள்ளி ஒருத்தோட சொல்லி இப்படியெல்லாம் இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் நடக்குது, விவசாயிகளுடைய நிலைமை மோசமாக இருக்குதுன்னு சொன்ன பிற்பாடு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இல்லைன்னு மறுக்கிறீங்க. எதை தான் நீங்கள் மறுக்க மாட்டிருக்கீங்க சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று. எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளக்கம். ரோடு எப்படி இருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். இந்த நாட்டில் இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. தவி தாவி குச்சி தான் ஓடியாந்து வந்திருக்கணும், பைக்லேயோ ஆட்டோலையோ அப்படி தான் வந்திருப்பீங்க. ஆனால் பாருங்கள் நல்லா இருக்குது ரோடுன்னு கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பேட்டியை கொடுத்துக்கணும் உட்காந்து. இதே பொழப்பாக போச்சு இந்த கூட்டத்துக்கு. மக்கள் எல்லாம் உண்மையிலே வந்து கொதிச்சு போயிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது, சிந்தாமல் செதறாமல் கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி கட்சி ஓட்டே இன்றைக்கி உங்களுக்கு இருக்குமா? புரியுதில்ல? அந்த கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு அதே ஓட்டாக இருக்குமா? மக்கள் தானேங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சென்னையில் ஒரு முறையும் வருது. இப்போ 2வது முறை தீபாவளி இந்த இது வந்துட்டு திறந்து வச்சு கிளாம்பாக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் உங்களால் சரி பண்ண முடியல. ஆனாலும் வந்து பாலாறு தேராறு ஓடுது, எங்கள் பஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா மக்கள் பேட்டி கொடுத்துன்னா கண்ணீர் விட்டுன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டால் நாங்கள் சிறப்பு பேருந்து நிறைய விட்டுட்டு இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்குன்னு கூச்சமே இல்லாமல் பதில். இதுதான் இவர்கள். அவங்க வந்து ஒன்றும் இல்லை, சொந்த பையன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கருணாநிதி அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவங்க கொடுத்தாங்கன்றதுக்கு நாயில் அந்த டாக்டர் பட்டம் கட்டி விட்றாங்க. அன்றைக்கெலாம் அது வந்து அவ்வளோ மதிப்பு மிக்க அறிவுஜீவிகளுக்கு கிடைக்க வேண்டியது இப்படிலாம் கொடுக்குறீங்களேன்ற எதிர்ப்பு மாணவர்கள்கிட்ட. இறந்துட்டான், அதை வந்து அடித்து நடக்கிற போலீஸ் சண்டையில் எப்படியே இறந்தார், தண்ணியில் விழுந்து இறந்துட்டார். என் மகன் இல்லை என்று பேட்டி கொடுக்க வச்சவங்க இவங்க. சொந்த அப்பா அம்மாவை என்னுடைய மகன் இல்லை உதயகுமார் அப்படின்னு பேட்டி கொடுக்க வச்ச கூட்டம் இது. என்ன கிளைவ் ஹாஸ்டலில் மாணவர்களுக்கு இதே மாதிரி கலவரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஐபி, திமுக விஐபி மந்திரி இருப்பார், அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போவார், இன்னொரு விஐபி. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அது வந்து பலான வீடுன்றது. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பசங்க, மாணவர் பசங்க, விடுதலை இருக்கவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, போலீஸ் இதுக்கெல்லாம் வந்து காவல் நிற்கிது அப்படின்னு. வந்துட்டா புரோட்டோகால் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு, சிஎம் வந்துட்டாலும் மந்திரி வந்துட்டாலும். அதில் வந்து முதல் பெரிய கலவரம் அடிச்சு மண்டல செதற உடச்சி அடித்து மோசமாக பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு குப்பண்ணா கமிஷன் ஒருத்தர் போட்டு நீதிபதி வந்து கேட்குறாரு. கேட்கும்போது இதெல்லாம் ஆற்று ரத்தம் இவங்களே தெரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன கூட்டம் அந்த கூட்டம். வரலாறு அப்படி இருக்குது இவங்களுக்கு. வேலுசாமி அவர்கள் இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசி பதிவு பண்ணி ஒரு புத்தகம் வருது, அரசியல் ஆடுக்கலாம், அதில் இதில் இருக்குது எல்லாமே. நீங்கள் வந்து இவ்வளோ நடந்துக்குது. இப்போ கூட சமீபத்தில் சென்னையில் ஒரு இடத்துல பள்ளத்தில் விழுந்து இறந்தாங்க ஒரு பெண்மணின்னு வந்து ட்ரைனேஜில். நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தா நல்லா இருக்குது, எல்லா இடத்துலையும் நாங்கள் சீர் பண்ணி தான் வச்சுருக்குறோம். எதுக்கு 1.46 லட்சம் மக்களுக்கு உணவு கொடுக்குறோம் சென்னைக்குள்ளே? 6000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க கழிவுநீர் வெளியேறதுக்கு, ஒரு சொட்டு தண்ணியும் நிற்காதுன்றீங்க. அப்புறம் பார்த்தா பம்ப் செட்டு போட்டு தண்ணி இறச்சிட்டு இருக்கிற படமும் வருது. நாங்கள் மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியமா, இல்லை நாங்கள் கனவு காண்றோமா, இல்லை நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நீங்கள் யார்? எங்கே போச்சு இவ்வளோ பணமும்? ஒரு சொட்டு நிற்காதுன்னீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு மண்டபத்தில் தங்க வச்சுட்டு 68 இடத்துல உணவு சமைச்சு கொடுக்குறோம்? கான்ட்ராக்ட் இதெல்லாம் 1.46 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். 1.46 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். 1,46,000 பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் சாப்பாடுன்னா. அப்புறம் ஏன் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் என்ன ஃபெயிலா? ஏன் முகாமில் தங்குறாங்க? தாழ்வு பகுதியெல்லாம் தண்ணி நிற்காதுன்னு தானே நீங்கள் வந்து ஒரு சொட்டு நிற்காதுன்னு மொத்தமும் சேர்ந்து தானே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஏன் தங்க வச்சுக்கிறீங்க? ஏன் தண்ணி நிற்குது? ஏன் பம்ப் செட்டு போட்டு இறச்சிக்கிட்டு இருக்கீங்க? கேட்டாக்கா குறுகிய நேரத்தில் அதிக மழை வந்துடுச்சு. இல்லை, 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சென்னையில் வந்து தண்ணி தேங்காது. அதுக்கு தகுந்த மாதிரியான மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் செய்து விட்டோம்
அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன வாட்டி கூட சொன்னார். அவங்களும் நம்ம மேயரும் உட்காந்து இதெல்லாம் மாற்றி மாற்றி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கேட்டு கேட்டு காது வலி வந்தது தான் மிச்சம். நான் என்னன்றேன், ஒரு சொட்டு நிற்காதுன்னு சொல்ல வரீங்க சுருக்கமாக, ஆனாலும் நிற்கிது பம்ப் செட் வச்சு இறக்கிறீங்களே, கனவு காண்றோமா நாங்கள்? சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒருவேளை அது ஏதோ ஒரு நோய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடக்கிற மாதிரியே பார்க்குறது. விஷுவல் பம்ப் செட் வச்சு இறச்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி கொட்டுது, தண்ணியெல்லாம் அப்படியே ஆறாக போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கால்வாயில் தண்ணி போகுது, இந்த பக்கம் ஆட்டோ போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் அதெல்லாம் வருது படம். ஒருவேளை நம்ம கனவு காண்றோமோ இல்லை அதெல்லாம் மனசில் பதிஞ்சுதான் ஒரு பிரம்மையா நோயா அதெல்லாம்? நீங்கள் அப்படியே வந்து சொர்க்கமாக வச்சுட்டு இருக்கிறீங்களா சென்னையை? நாங்கள் தான் அப்படி நினைக்கிறோமோ? சொல்லுங்கள். சேர்ந்து இந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வந்து முடிவு அடிச்சிருவாங்க, ஆணி அடிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே கடைசி நேரத்தில் கொண்டு போய் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கூட்டணி எங்களுக்கு அப்படியே அலுங்காமல் நோட்டு மொத்தமே 3% தான். அதிமுகவில் 2-3 பிரிஞ்சு பெரிய சலசலப்பு. அந்த கட்டத்தில் ஒரு பக்கம் உங்கள் மடியிலே ஒருத்தரை உட்கார வச்சுட்டு பெரிய சலம்பல் பண்ணிட்டு இருந்தீங்க ஓபிஎஸ். அதெல்லாம் இல்லை, குறைஞ்சி போச்சு. இப்போ அதெல்லாம் காலியாகி மொத்தமாக ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த பிரிஞ்சிருந்த நேரத்துலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் 3% தான் வித்தியாசம். இந்த 3% இன்னைக்கு எத்தனை சதவீதமாக உங்களுக்கு குறையுன்னு தெரியாது. புரியுதில்ல? விஜய் வேற வந்துட்டார், அவருக்குன்னு ஒரு பகுதி ஓட்டு போகும். ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி 8 எடுத்தது கூட இன்னும் ஒரு 2-3 வந்தாலும் கூட அதனுடைய சதவீதமும் உங்களுக்கு குறையும். இவ்வளவு உங்களுக்கு எதிர்ப்பான வாக்கு தான். நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே அலுங்காமல் குழுங்காமல் உட்காந்துரும் திரும்ப நாற்காலியில். இன்னொரு முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நாடு வந்துட்டு அன்றைக்கி 91-96 ரஜினி சொன்னார்ல, ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு, அப்படி தான் நிலைமை ஆகும். எல்லாமே வந்துட்டு வெற்று பேச்சில் இருக்குது, வாய் பேச்சில் இருக்குது. தொடர்ச்சியாக பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிற கூட்டம். வாங்கின பணத்துக்கு என்னன்னு தெரியல, ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியல, அதை கேட்டால் சொட்டு தண்ணியை நிற்காது, நாங்கள் அதை தான் சொல்லிங்கிறேன்னு கல்பனாட்சி சத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா தண்ணி நிற்கிது. அப்புறம் இத்தனை சென்டிமீட்டர் அதிகமாக வந்துடுச்சு. பாலம் கட்டினா உலகத்தில் வந்து தண்ணியும் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு தான் பாலம் கட்டணும். இந்த லிமிட் வரைக்கும் தண்ணி மேலே வந்துடுச்சுன்னா அப்புறம் அதை அடிச்சுட்டு போயிட்டோம். அப்படி ஒரு பாலம் கட்டணும்னு உலகத்திலே கண்டுபிடிச்சி கட்டின கோஷ்டி இந்த கோஷ்டி தான் ஏவாள் எங்கள் ஏரியா தான். சொல்லுங்கள், எத்தனை அணைகள் இருக்குது, எவ்வளோ தண்ணி அளவுக்கு மீறி மிதமிஞ்செல்லாம் வந்திருக்கு பார்த்துருக்குறோம்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கு முன்னாடி கட்டின எவ்வளோ தடுப்பணைகள்லாம் இருக்குது, பாலங்கள் இருக்குது. நீ கேட்டால் அளவுக்கு மீறி வந்துச்சுன்னா எனக்கு புரியலையே. அளவுக்கு மீறி பல முறை வைகை ஆற்றுக்கு மேலே இருக்கிற பாலத்துக்கு மேலே ஓடி இருக்குது. சைதாப்பேட்டை பாலத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷத்தில் பல முறை பாலத்துக்கு மேலே அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. சைடில் இருக்கிற நிறைய வீடுகள்லாம் அரிசி எடுத்து காலி பண்ணிட்டு போயிருக்கு, அப்பவும் பாலம் நிற்கிது. புரியுதில்ல? காட்டாறுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் போனது. இந்த பக்கம் புதிய தலைமுறை ஆஃபீஸ் அது அந்த ஏரியா பேர் என்ன, ஈக்காட்டு தாங்கல்ல, கண் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ சுற்றி ஓரத்தில் இருக்கிற வீடெல்லாம் அரிச்சு பிச்சு அடையாளம் தெரியாமல் பெரிய பெரிய வீடுகள்லாம், பாலம் மட்டும் அப்படியே நிற்குது. அது என்ன நீங்கள் கட்டின பாலம் மட்டும் அப்படியே மல்லாக்க படுத்துன்னு இருக்குது. கேட்டாக்கா உலகத்தில் வந்து புதுசான ஒரு என்ஜினியரை வச்சு நாங்கள் தான் கண்டுபிடிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. வெக்கமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் எதை தான் ஒத்துக்கிறீங்க, எதை தான் நீங்கள் மறுக்கிறீங்க? கேட்டால் எங்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓடுதுன்றீங்க. உங்கள் வீட்டில் தான் ஓடுது, உங்கள் குடும்பத்தில் தான் ஓடுது, உங்களுக்கு தான் சொத்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. பல முறை சொல்லிட்டாங்க. நீங்களும் நானும் இப்படியே தான் இருக்கிறோம். அதனால் இது வந்து இந்த நெல் விஷயத்தை வந்து அது ஒரு பாவம் தான், உங்களுக்கு சபிக்கப்படுவீங்க நீங்கள் திரும்ப. எப்பெல்லாம் இதில் வந்து மிகப்பெரிய வயிற்றுச்சல் வருது விவசாயிகளுக்கு, அந்த கட்சி விழுந்துருக்கு கீழே. இந்த கட்சிக்கு ஒரு பெரிய வயிற்றுச்சல் விவசாயிகள் தான். நாங்கள் இதை செஞ்சோம் அதை செய்துன்னு செய்கிறீங்களே, எல்லாம் செய்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து போடுற நேரத்தில் நீங்கள் பண்ணுற அலம்பல், ஈரப்பதம் வந்து இவ்வளோ இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு காக்க வைக்கிறது, இடம் இல்லைன்னு காற்று வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களாம் காத்துக்கிட்டே இருக்கோம், படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அங்கேயே போய் கடன் அடிக்கணும், அவங்களுக்கு தேவை வட்டி இந்த மாதம் குறையணும். புரியுது இல்லை? ஆனால் உங்களுக்கு என்ன நினப்பு? உங்களுக்கு கமிஷன் வந்துடுது எல்லா இடத்துலையும். இங்கே போயிருங்க பல தொழில், உங்களுக்கு ஒரு தொழில் கிடையாது. இல்லை, விவசாயிகளுக்கு அது மட்டுமே தான் தொழில், அது மட்டுமே தான் சாப்பாடு, அது மட்டுமே தான் கடன், அது மட்டுமே தான் வட்டி. எல்லாம் இந்த ஒரு நெல்லை வச்சு தான் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அதில் போய் வயிற்றுல அடிச்சுக்கிட்டீங்க, அந்த பாவம்லாம் உங்களை விடுமா? சார், இப்போ தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் சாதனை படைத்திருக்கிறது. அதை வந்து நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் பாராட்டுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். 500 கோடி டார்கெட் வச்சுருந்தாங்க டாஸ்மாக் இந்த தீபாவளிக்கான அந்த இதுங்கிறது. இப்போ அது 700 கோடியை வந்து கிட்டத்தட்ட 200 கோடி வந்து ஜாஸ்தியாக ஒரே நாளில் வந்து வசூலை வந்து குவித்து இருக்கிறது நம்மளுடைய டாஸ்மாக். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஒன்றும் இல்லை அக்கா, கனிமொழி எங்கன்னா இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து குந்த வச்சு பெரிய பாராட்டு விழா எடுக்கணும் அவங்களுக்கு. உண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய சகோதரி, ரொம்ப நல்லவங்க தான் அவங்க, இல்லைன்னு சொல்லலை நான். உண்மையிலே ஏழைகள் மேலே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டாங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி தாரையாக வரும். அப்படி அழுதாங்க, அப்படி பேசினாங்க. அவங்க இந்தியாவிலே அதிகமாக தாலி எடுத்து கொண்டிருப்பது இந்த அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசினாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து குறைப்போம்னு சொன்னாங்க.
கேட்டிருப்போம் நம்ம எல்லாம். அதை கனவு என்ன கண்டமா? இல்லை. உண்மை தானே? நிஜத்தில் இருந்த வீடியோ தானே. எனக்கு தெரியல, ஒருவேளை நான் என்ன தெரியாமல் கனவு கண்டுட்டு பேசுகிறனோ அப்படின்னு நினச்சிட்டேன். உண்மைதானுங்களே. இந்தியாவிலே அதிகமாக விதவையாகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த அரசு இப்படிலாம் செய்யுது, நாங்கள் வந்தால் படிப்படியாக குறைப்போம். நீங்கள் குறைச்சிட்டு இருந்ததா இருந்தால் ஏன் விற்பனை அதிகமாகுது? இதில் போய் டார்கெட் வைக்கிறதுல நீங்கள் விவசாயிகளுக்கான டார்கெட், அவங்களுடைய உற்பத்தியில் டார்கெட்டு, விற்பனையில் டார்கெட்டு, அவங்க விவசாய நலனில் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து வாழக்கூடிய ஒரு அரசு, அழிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. எப்படி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள். டாஸ்மார்க்கு 789 கோடி, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 140 கோடி அதிகமாக இருக்குது. இதில் வந்து முதன்மை மண்டலம் மதுரை. மண்டலம் அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் முதலமைச்சர் எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த மண்டல அதிகாரிகளை கூப்பிட்டு கனிமொழி அவர்கள் கையால் விருது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கனிமொழி கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இவங்களுக்கு சொல்லணும். எங்கன்னா இருந்தால் தயவுசெய்து வாங்க. இப்போவும் தாலி இருக்குது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் பெண்கள் குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது நிறைய இருக்குது. கடந்த கால ஆட்சிகளை விட இப்போ அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கனிமொழி அவர்களும் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து மேடைக்கு வாங்க, ஒரு கொந்த வச்சு உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் நாங்கள் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கணும். மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சாராயத்துக்கு டார்கெட் வச்சு விற்கிற மாதிரி விற்று இன்றைக்கி 780 கோடி. எத்தனை குடும்பம் அன்றைக்கி வந்து எத்தனை குடும்பத்தில் அன்றைக்கி அல்லல் பட்டிருப்பாங்க. ஐயோ அந்த மனுஷன் 1000 ரூபா கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பான்னு பார்த்தா குடிச்சிட்டு போயிட்டான்னு அன்றைக்கி வீட்டுக்கு எத்தனை கிராமங்களில் போய் பாருங்கள். எத்தனை குடும்பம் அன்றைக்கி அவங்களுக்கு அது வந்தால் அரிசி சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு ஏதோ 2 படாசு இருக்கும், அது அன்றைக்கி இருந்திருக்காது. டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு அவன் அங்கேயே படுத்துருந்தோம். எத்தனை லட்சம் குடும்பங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கும். கொழுத்து போய் குடிக்கிறோன்னு விட்டுருங்க நீங்கள். சராசரியாக இந்த மாதிரி குடும்பம் 2 காட்சி இந்த 2 நாளில் நான் பார்த்தேன். ஒன்று, அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள், மிக பெரும் மக்கள் திரள், எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கில் மக்கள் அமைதியாக. ட்ரம்ப் மன்னர் மாதிரி செயல்படுறாரு. என்ன அவர் வந்தவுடனே இந்த வரியெல்லாம் ஏற்றி எங்களுக்கு தான் அதனால் இழப்பு, நாட்டுக்கும் இழப்பு, இது வந்து மன்னராட்சி கிடையாது மக்களாட்சின்னு கோஷம் போட்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் டாஸ்மாக் கடையில் அதே கூட்டம், அதே கோஷம். என்ன சரக்கு எங்களுக்கு சீக்கிரமாக விற்று கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க. க்ரௌடு அந்த அளவுக்கு. எவ்வளோ இந்த மக்கள் கூட்டம் எங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் ஆட்சி. நீங்கள் வந்து கடந்த ஆண்டில் உட்காந்து கண்ணீர் விட்டீங்க. கண்ணீர் விட்டுட்டு நீங்களே சாராயத்தை விற்றுட்டுருப்பீங்க. நீங்களே வந்து அதில் கோடிக்கணக்கை கூட்டுவீங்க. எத்தனை லட்சம் குடும்பம் இதில் அழிஞ்சிட்ருக்கு சொல்லுங்கள். என்ன நீங்கள் வந்து இது ஒரு அரசா உங்களுக்கு? எதை கேட்டாலும் இதை சொன்னோம்னாக்கா அவன் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறவன், அவன் திமுகவுக்கு எதிரானவன். பல விஷயங்கள் நம்ம பாராட்டியிருக்கோம். இல்லை, இது வந்து அரசுக்கு வருவாய், அரசு வந்து நல்லா சம்பாதிக்குது அப்படின்னு பார்க்க மாட்டீங்களா? சரி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. நான் சொல்லலை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இளம் பருவத்தில் இருந்த அதே காங்கிரஸ் கட்சி இந்த திருச்சி வேலுசாமி அன்னைக்கு மேடையில் பேசின ஒரு வார்த்தை, ஏண்டா சாராயம் விற்றா காசு நாட்டுக்கு வருமானம் வருது, இதை செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னாக்கா விபச்சாரம் பண்ணுற தொழில் கூட நிறைய காசு வரும், அதையும் செய்ய வேண்டியதானடான்னு கேட்டார். செய்கிறீங்களா சொல்லுங்கள். நான் சொல்லலை. இப்போவும் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறவர் அந்த காலத்திலே இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். அதில் கூட தான் காசு நிறைய வருது. இதோட ஒன்று காசு நிறைய போதை, அதுவும் இல்லை, அதுலேயும் குறைச்சல் இல்லை. இப்போ போதை மாத்திரை, போதை மது, கஞ்சா எல்லாமே கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. உங்கள் ஆட்சியில் இந்த கரெக்டாக இந்த 4 ஆட்சியில் நிறைய கிராமங்களில் கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி மாத்திரை, பவுட்ரு என்னென்னோ சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மோசமாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். சொல்லுங்கள். அப்புறம் நீ வருமானம் வருதுன்னா எதில் வருமானம் வருது சொல்லுங்கள். அண்ணா முன்னாடி என்ன சொன்னார்? அது குறிப்பிட்ட, இன்றைக்கி அதை சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நோயில் இருக்கக்கூடிய கையில் இருக்கிற பணம் தான் அந்த பணம்ன்றார். அதை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டார். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே. நீங்கள் என்னென்னா பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற சாராய உற்பத்தி ஃபேக்ட்ரி எல்லாம் இவர்கள் தான் இருக்குது. இவர்கள் தயாரிக்கிறது இந்த மக்களுக்கு போய் சேரணும், அதுக்கு அரசு பேரில் விற்கணும். அதில் அரசுக்கு ஒரு வருமானம் வரணும். டாஸ்மார்க்கில் வந்து தீர்வை வரி கட்டாமல் இத்தனை லட்சம் கோடி ஊழல் முறைகேடு வந்து அதை நீங்கள் இது வரைக்கும் வசூல் பண்ணி வாங்கினீங்களா, கண்டுபிடிச்சிங்களா, விசாரணை போட்டிங்களா? மத்திய அரசு வந்து வழக்கு போடுது. உங்கள் விஜிலன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்குது? எத்தனை சாராய ஆலைகள்லேருந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது, எவ்வளோ சரக்கு வருது? அந்த சரக்கில் பாதி சரக்குக்கு தான் தீர்வை, மீதி இல்லைன்னு சொல்கிறாங்களே. என்ன ஆச்சு? இந்த கேள்விகள்லாம் வருதா இல்லையா? அப்போ இதில் நீங்கள் எவ்வளோ அக்கறை காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, சாராய ஆலை உங்களுக்கு தான் இருக்குது, நிறுத்த முடியாது. எதிர்கட்சியாக இருக்க போட்டு அது ஏன் அது கூட அது பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சரக்கு ஈக்குவலாக வாங்கணும். ஆளுங்கட்சி இதுவும் ஃபேக்ட்ரி இருக்குது. அவங்க வந்தோடனே அவங்க சரக்கு நிறைய ஓட்டுவாங்க. இவங்களுக்கு டம்மியானோடனே உடனே மதுபானத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு போராட்டம். பித்தலாட்டம், அது போராட்டம் இல்லை, பித்தலாட்டம்.
உடனே இந்த அம்மா அழுது கண்ணீர் வடிச்சாங்கன்னா இவங்களுக்கும் அப்போ கூடுதலாக கொஞ்சம் ஒரு 10% ஏற்றிக்க சரக்கு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னா சரியாக போச்சு, முடிஞ்சிச்சு. இவர்கள் தின்னு கொழுக்கிறதுக்கு இந்த மக்கள் வந்து தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க தின்னு கொழுக்கிறது இந்த மக்கள் போதையில் வழங்கி கீழே கிடக்கிறாங்க. இவங்க குடும்பம் மட்டும் சொத்துல மிதக்கிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பம்லாம் குடிகார குடும்பமாக மாறிட்டு இருக்கு. இனி மக்களை பற்றி கவலைப்படுறதா இருந்தால் முதல்ல சாராயத்தை விற்காமல் தடுக்கணும். அதில் வர வருமானம் எங்களுக்கு வேறு வழி வருமானம் இல்லை. வருமானத்துக்கு வழி நிறைய பேர் சொல்கிறாங்க. சீமான் அவருடைய அடிப்படை கொள்கை வரைவில் வருமானத்துக்கு வழி சொல்கிறார். வாங்க எடுத்து போட்டு பேசுங்க, விவாதிங்க, சாத்தியமாகுதா இல்லையான்னு பாருங்கள். முயற்சிக்காகவே நான் வெறும் சாராயம் மட்டுமே விற்றுக்கிட்டு இருப்பேன்னாக்கா அதில் வர வருமானம் நாட்டுக்கு வந்து எல்லாம் முழுசும் தீர்வை சரி பண்ணிடுதா? இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த இத்தனை லட்சம் கடன் வாங்குனீங்க? இல்லை, பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் பிரிக்கிறோம், அதை குடிச்சு நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஏன்பா இதுக்காக எனக்கு என்ன ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் ஒரு பதிலா? இதுக்கு நிறைய பேர் காரி துப்புற மாதிரி பதில் சொல்லிட்டாங்களே. உங்கள் கூட்டணியில் இருந்தவங்களே நிறைய பேர் பேசி துப்பிட்டாங்களே. இதை பல மாநிலங்களில் சாத்தியமாயிருக்குது. கள்ளச்சாராயம் விற்கிறது யாருக்கிட்ட இருக்குது? காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? மாநில அரசு கிட்ட. சரியான நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தான் பொறுப்பு. சஸ்பெண்ட் நிறைய டிஸ்மிஸ் தான். ஒரு 5 இடத்துல பண்ணுங்க. விற்குங்கன்னா விற்கதா பாருங்கள். அங்கே வந்து கூட்டே யாருன்னா உன் கட்சிக்காரன் தான் இருப்பான். காவல்துறையும் உன் கட்சிக்காரனும் இல்லைன்னு சொல்ல கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சா இல்லையா? கள்ளச்சாராயம் விற்கிறோட உங்களுக்கு கூட்டு இருந்ததா இல்லையா? அதனால தான் அந்த விஷயம் தெரியாமல் போச்சு. காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே அது நடந்ததா இல்லையா? இவ்வளவு நடந்துச்சு இல்லை கள்ளக்குறிச்சியில். அப்புறம் எப்படி கள்ளச்சாராயம் பெருகாமல் இருக்குன்னு நீங்கள் மனசு வைக்கிறீங்க? பெருகுது சாமி. அந்த சம்மந்தம் எனக்கு தெரியாது, அவ்வளோதான். நடத்துங்க. நீங்கள் ஆய்வாளர் தான் பொறுப்பு. அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய எஸ்பி தான் பொறுப்பு. அதோட சர்வீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4 இடத்துல 5 இடத்துல செய்தான். தமிழ்நாடு முழுக்க அவன் எங்கே போய் அந்த அண்டர் கிரவுண்டில் காய்ச்சினா கூட தூக்கி வந்து போட்டு உள்ளே அனுப்பிச்சிடும். பாப்பா உள்ளே இருப்பா, உன்னால் என் வேலை போயிடும் அப்படின்னு. இது நீங்கள் ஒரு முறை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா அங்கிட்டையும் எவ்வளோ பெரிய தப்புன்னு இருந்தாலும் இங்கேருந்து தூக்கி அங்கே மாற்றுறீங்க, அங்கேருந்து தூக்கி இங்கே மாற்றுறீங்க. இது என்ன? அப்போ உங்கள்கிட்ட உங்கள் மேலே என்ன மரியாதை வருது? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூழில் வந்து வந்தால் நாங்கள் வந்து நீதியை வாங்கி கொடுத்துருவோன்னு. ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்களே நீங்கள் தான். அருணா ஜெகதீசன் கமிஷனில் யாரெல்லாம் குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவங்களும் உங்கள் திமுக ஆட்சியில் நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ரிட்டையர்மெண்ட்டு ராஜமரியாதை அனுப்பி வச்சுட்டீங்க. ஒரு வேன்கோ இல்லை, ஒன்று செத்தவன் செத்தான். அப்புறம் எப்படி உன் காவல்துறை மேலே மரியாதை மக்களுக்கு வரும்? எப்படிப்பட்ட காவல்துறை இது? எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்திருக்கு? நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இந்த ஆட்சியாளர்கள்? கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அதுக்காக நான் இந்த நல்ல சாராயத்தை விற்கிறேன், டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறேன்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. அது வந்து கையாளாகாதனுடைய பேச்சு. அது ஒரே வார்த்தை. இப்போ தமிழகம் வந்து தொழில் வளர்ச்சியில வந்து மிக ஒரு வீரநடை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வெளிநாட்டு பயணம். வீரநடையா? வீரன் சரக்கு நடையா? ஓ, வீரன் சரக்கு இருக்கு டாஸ்மாக்ல. அது நடையா இருக்கு. இல்ல வீரநடைன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க வீரநடை. நினைச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப தொழில வீரநடை போட்டுட்டு இருக்குது. முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 5 வெளிநாட்டு பயணங்களுக்கு மேல போய் நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல சத்தம் இல்லாம ஃபாக்ஸ்கான் சர்ச்சையும் நம்ம நடுவுல பார்த்தோம். இவங்க வந்துன்னு சொல்ல, அவங்க இல்லைன்னு சொல்லங்க ஒரு சர்ச்சை. இப்ப என்னன்னா ஆந்திரால ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் வந்து அங்க வரப்போகுது. கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்களுக்கு அங்க வந்து வேலை வாய்ப்பு, 1000கணக்கான மக்கள், ஆண்டுக்கு 10,000 கோடி அந்த மாநிலத்துக்கு வருவாய். 10,000 கோடி வருவாய். இது ஏன் தமிழகத்துக்கு வராம ஏன் ஆந்திராவுக்கு போச்சு? அப்படி என்ன இருக்கு ஆந்திரால? இல்ல, எனக்கு நீங்கள் இந்த ஆந்திராவுக்குள்ளே நுழையிறப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாக்கா ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் தனியாருக்கான இங்கே இருக்கக்கூடிய அரசு தொழில் நகரம் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. தனியார் தொழில் சிட்கோ மாதிரி அங்கே வந்து தனியார் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 கிராமங்களில் வந்து எடுத்து எல்லோரும் காலி பண்ணிவிட்டு குளங்களாகவே இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் கையை வைக்கலை. கெமிக்கல் சம்மந்தமான எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. மீதி எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் அங்கே போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க, ஏன் போனாங்க? இந்த 4 வருஷத்தில் போனவருடைய எண்ணிக்கை. நான் அங்கே வேற ஒரு நண்பருக்காக ஒரு இண்டஸ்ட்ரி விஷயமா பேசுறதுக்கு போகிறப்ப அங்கே ஒரு தமிழ் அதிகாரி இருந்தார். அவர் தான் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதாவது மத்திய அரசு சார்பாக மத்திய அரசு அதிகாரி அங்கே அந்த தொழில் வளர்ச்சிக்காக அவங்க கைட் பண்ணுறதுக்காக ஆலோசனை சொல்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒருத்தர். இந்த கட்டமைப்பு ஏன் உங்ககிட்ட இல்லை? ஏன் இங்கேருந்து அங்கே ஓடுறான்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள? சரி, சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்கார், நம்ம அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டிருந்தோம்னா இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏன் அங்கே போச்சு? பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவிலேயே அதிக முதலீடு என்பது விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்துடைய AI தொழில்நுட்பத்துக்கான
ஒரு வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அது ஆண்டு வருமானம் மட்டும் 10,000 கோடின்றாங்க. சாராயம் விற்ற உங்களுக்கு, சாராயத்தில் மட்டுமே வருமானம் போதுன்னு நினைக்கிற உங்களுக்கு அதை பற்றியான ஆழ்ந்த யோசனை, அறிவு இதெல்லாம் இருந்திருந்தால் நீங்கள் முன்கூட்டியே போய் எப்படியாவது பேசி பாதிக்கு பாதியாவது பிரித்து வச்சுக்கலான்னு பேசி முடிச்சிருப்பீங்க. இப்போ அதை பற்றி கேள்வி கேட்குது, எதிர்கட்சி கேட்குது, ஆளுங்கட்சி தரப்பில் அவர் சொல்கிறாங்க, மந்திரி தரப்பில் வழக்கம் போல் இதே தான் வரும் பதில். அது வந்து மத்திய அரசு, பொதுவாக இண்டஸ்ட்ரி வரவங்கெல்லாம் பெரும் முதலீடுகள் வரவங்க மத்திய அரசு அழுத்தம் இருக்கும், இல்லை அதானி மிக பெரும் தொழில் அதிபர் அதானியுடைய அழுத்தம் இருக்குது. சரியா சொல்லிட்டாங்க, பதில் முடிஞ்சு போச்சு. இல்லை இதான் உங்கள் அப்புறம் எதுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு அதானி அழுத்தம்னா, அந்த அதானிக்கு இந்த பள்ளிப்பட்டா ஏதோ உங்கள் துறைமுகம் இருக்குல்ல, காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஏன் நீ பக்கபலமாக இருக்கிற? நாட்டுக்கு வரக்கூடிய உங்கள் நாட்டில் பல ஆயிரம் தொழிலாளர்கிட்ட வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு 10,000 கோடி ஆண்டு வருமானம் மட்டுமே உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அது. அப்போ எத்தனை லட்சம் கோடி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் தடுக்கிறான்னா அந்த தடுக்கிறனுடைய ப்ராஜெக்ட் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலாமா? நீ முதலமைச்சரா? கேள்வி வருதா இல்லையா? சுருக்குன்னு வரணும் இல்லை உங்களுக்கு? என்னுடைய நாட்டில் என்னுடைய வருமானத்துக்கு வழி இல்லாமல் நீ தடுக்கிறன்னா உன்னுடைய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று செய்திருக்கீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்ட் யாருது? அதே பாஜக அழுத்தத்தில் அதானி தானே எடுத்து பண்ணுறாங்க. ஓடி ஓடி புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவன் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்கிறான். நீ கூலிக்கு ஆளை கொண்டு வந்துட்டு போட்டி உண்ணாவிரதம் நடத்துகிற ஏவா வேலு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் கேட்டால் கோவம் வருது இல்லை உங்களுக்கு? என்ன சார் இது? யார் தான் கேட்குறது? இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ நிலத்தை வாங்கி கொடுக்குற, அவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துட்டு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்கள் உயிரை எடுக்கிறீங்க. போராடுற விவசாயி உன் ஆட்சியில் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு கிரீடம் சுமத்தி பெரிய போராளின்னு பட்டம் கட்டிட்டு அதே நபருக்கு உங்கள் ஆட்சியில் குண்டார் சட்டம் போடுறீங்க. நீங்கள் அதே போராளி, அதே ஆள் விவசாயிகளுக்காக அங்கங்கே போராடிட்டு இருக்கிறாரு. கடந்த முறை நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தீங்க, அப்போ அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து போராடிட்டு இருந்தீங்க. அவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு இருந்தீங்க, போராளி, பசுமை காப்பாளர்னு. இந்த முறை அவர் குண்டர் சட்டம் எல்லையை தாண்டி வந்துட்டாராம். என்ன பாகிஸ்தான்லேருந்து எல்லையை தாண்டி வந்தால் இந்தியாவுக்குள்ளே போகிறேன்னாரு அவர். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வராரு. நீங்கள் போகல, இங்கே இருந்துட்டு அந்த 2 பேர் செத்தாங்களே காவல் நிலையத்தில் அடித்து, சாத்தாங்குளத்துக்கு பறந்து ஓடினீங்கள, அப்படியே குடும்பமாக வரிசை கட்டிட்டு ஓடினீங்கல்ல. சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு சாத்தாங்குளத்தில் வேலை? அனிதா எங்கே செத்தது? அரியலூர். நீங்கள் எங்கேருந்து ஓடினீங்க? எல்லை தாண்டி போனீங்களா நீங்களும்? அந்த விவசாயிக்காக இன்றைக்கி போராட வந்த ஆட்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்க? எல்லை தாண்டி வந்தாருன்னு குண்டர் சட்டம் போட்டீங்க. பரந்தூர் விஷயத்துக்கு ஓடி ஓடி புரோக்கர் வேலை எதுக்கு செய்யணும்? 65,000 கோடி ப்ராஜெக்ட்டுன்றாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்க. அதுக்கு அந்த மக்களுடைய விவசாய நிலத்தை எவ்வளோ தரிசு நிலம்லாம் இருக்குது, பண்ணிட்டு போகலாம். இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த அதானிக்கு என்ன இங்கே நிறுத்து? ஒரு ப்ராஜெக்ட் நடக்காது. எங்கள் மாவட்டத்துக்கு வர வளர்ச்சி, எங்கள் மாநிலத்துக்கு வர வளர்ச்சியை தடுத்தீங்க இல்லை அதானி, நாங்கள் ப்ராஜெக்ட் நிறுத்த ஒன்று. எத்தனை ப்ராஜெக்ட் நடக்குது? அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா தான் சொல்கிறாங்க, அதானின்னு இங்கே வந்தால் எதிர்க்கிறாங்க பாராளுமன்றத்தில். இங்கே இருந்து போகிற தமிழ்நாட்டிலேருந்து போகிற எம்பி ஆட்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார அதானியுடைய ப்ராஜெக்ட் இத்தனை ப்ராஜெக்ட் நடந்துங்கிறது ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. ஒரு பதில் கூட மூடின்னு வந்துட்டீங்க. இந்த கூகுள் நிறுவனத்தின ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போகிறது தடுத்தது அதானி தான், பாஜக தான்னா. ஏன் அந்த 2 பேர் சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க? என்னுடைய குடியை கெடுக்கிறவனை நான் வாழ விடுவேன்னா? அது சாதாரண கிராமத்தை முடிவு எடுப்பான்ல. ஏன்னா அவன் அந்த வீட்டுக்கு அப்பனாக இருக்கிறான், அந்த ஊருக்கு தலைவனாக இருக்கிறான். கரெக்டாக? நீங்கள் யாருக்கு நீ வேலை செய்கிறீங்க? ஆந்திராவுக்கு வேலை செய்கிறீங்களா, தமிழ்நாட்டுக்கு வேலை செய்கிறீங்களா? முதலமைச்சர் சொல்லுங்கள். ஏன்னா விளையாட்டா அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு நின்று பதில் சொல்லியிருக்கணும். கடந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கேன் தமிழ்நாட்டில். ஆண்டுக்கு 10,000 கோடி வருமானம் வந்திருக்கும். இது ஏன் போச்சுன்ற ஒரு துடிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இங்கே இருக்கிறவங்க சாராயத்தில் குடிச்சு செத்துட்டு போயிடும். நம்ம ஃபேக்ட்ரி உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மட்டும் கப்பலாக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் உங்கள் வேலையா? இதுதான் உங்கள் ஆட்சியா? எப்படி போச்சுங்க அது? கூகுள் நிறுவனம் ஏன் போச்சு? ஏன் விட்டீங்க? இதை கன்வின்ஸ் பண்ணி பேசி கொண்டுட்டுப்பா, தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய ப்ராஜெக்ட் இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? என்னென்னா இது எவந்தோ இடம் நம்ம குத்தகைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு போகணும்னு இருக்கிற நிலம் எப்படி போனான்னா நம்ம அறுத்து எடுத்துகிட்டு போவோம்னு நினைப்பால. நிலத்துக்காரனுக்கு தான் இந்த மண் போயிடும், வளம் போயிடும். இன்னது போடுன்னு இன்னது போடக்கூடாது, இன்னது நஞ்சு இன்னது நஞ்சு இல்லை, நிலத்தை பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சொந்தக்காரனுக்கு தான் தெரியும்.
குத்தகை எடுத்துகிட்டு செய்யணும்னு ஏதாவது போட்டு மண்ணுக்கு எடுத்துகிட்டு விளைச்சலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஏன்னா இந்த மண்ணுக்கான மக்கள் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கோபம் வருமா, இந்த வேஷம் வரும், இந்த ரோஷம் வரும் இல்லை? வா அதானி கூப்பிடு, 2 ப்ராஜெக்ட் நிறுத்துங்க. வருவாரா? இங்கே இல்லையா? வந்துடுவார்ல. உங்களுக்கு வேறு விஷயத்துக்குன்னா வந்து நடக்குது இல்லைங்க, வராங்கல்ல, பேசுகிறாங்கல்ல. மக்கள் பிரச்சனைக்கு வர வை, வா பேசு. என்ன அது பிரச்சனை? ஏன் தடுக்கிறீங்க? இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும்னு ஒரு துறையை வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் தான் வளர்த்தோம், நாங்கள் தான் வளர்த்தோம், இந்த மாதிரி முதலில் இழுத்துட்டு வந்தோம். கண்ணுக்கு எதிர்க்க வந்ததை நீங்கள் போய் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்த ப்ராஜெக்ட் 4 வருஷமாக ஓடி ஓடி கொண்டு வந்தீங்களா? அதே எதிர்கட்சி கேட்குது, நீங்கள் இங்கே போட்டு அங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு வரீங்களா, உங்கள் பணமானலாம் கேட்டாங்கல்ல. இது எதுக்குமே பேச்சு இல்லை. மொத்த பணமும் கூகுள் நிறுவனமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பாதி ப்ராஜெக்ட் அங்கே பாதியாவது வந்திருந்தீங்கன்னா ஒரு 5000 கோடி ஆண்டுக்கு வருமானம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமே. பல ஆயிரம் பேர் இங்கேயும் வேலை செஞ்சுருப்பான்ல. இது பொறுப்பற்ற தனம், இது அலட்சியம். எல்லாத்துலேயுமே காசு பார்க்கலான்றதுக்காக வேண்டி இது விட்டு கொடுத்தது தான். அதில் எவ்வளோ வந்ததுன்னு நமக்கு தெரியாது. சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. தி பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தில் வந்து அதில் வந்து திமுக அவங்களுக்குள்ளக்குள்ள எடுத்த ஒரு இன்டர்னல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுகள் வெளியிட்டாங்க. அந்த கருத்துக்கணிப்படி பார்த்தோம் அப்படின்னா 50% மக்கள் வந்து இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் 50% திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஸோ இவங்க தான் பெரும்பான்மையாக ஜெயிப்பாங்க. ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு சென்றாலும் கூட 50% வாக்குகளுடன் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இவங்களோட இன்டர்னல் சர்வேல வந்திருக்கிறதாக அந்த பிரிண்ட்ல வந்து அவங்க கசிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எப்படி கசியும்? அவங்க நாங்க போய் சோர்ஸ்ல அடிச்சு இது பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 1008 கருத்து கணிப்பை நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன். கருத்து கணிப்புலாம் ஒரு உருவாக்கம் தான். இவர்கள் வந்துடுவாங்க மக்கள் மத்தியில் ஒரு உருவாக்கத்தை நம்ம இப்போவே கொடுத்துட்டோம். நமக்கு தான் கண் எதிர்க்க மக்கள் அவ்வளோ பேரும் துப்பிக்கிட்டு இருக்காங்க. கண் எதிர்க்கவே துப்பிட்டு இருக்கிறாங்க. மறைமுகமாலாம் கூட இல்லை. உன்னுடைய ஆசிரியர், அரசு ஊழியர் ஆசிரியர் அந்த செக்டாரே உன்னை வந்து துப்பிக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில் நீ போட்ட வேஷன்னா இந்த 4 வருஷத்தில் என்ன பாடுபடுத்தி இது வரைக்கும் நிரந்தரம் செய்யாமல் எங்களை போகிறீங்களே வேலையை விட்டுட்டு. ஆட்சி மாறப்போகுது. இப்போ வந்து அவசர அவசரமாக கொஞ்சம் பேரை போட்டு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு ஒரு போலி நாடகம் மாறுறீங்க. அதை அதிமுக சுட்டி காட்டுது. கண் எதிர்க்க எல்லா இடத்துலையுமே ஒரு பெரும் அதிருப்தி. நீங்கள் கொடுத்த 1000 ரூபாவும் நீங்கள் மகளிர் இலவச பேருந்து மட்டுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினச்சிட்டு தயவுசெய்து பேசாதீங்க. அது பணம் நீங்கள் கூட எனக்கு கொடுங்க. என்ன ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, வினோத்து தான் ஜெயிப்பார்னு நான் ஒரு அறிக்கையை கொடுக்குறேன். வினோத் மட்டுமே தனியாக நின்று ஜெயிப்பார் நான் அப்படின்னு ஒரு அறிக்கை நான் கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிட்டு வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு கோஷ்டி சுற்றிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா இந்த திமுக வந்துடணும் அதுக்குன்னு ஒரு பெரிய செக்டார் வேலை செய்யுது. ஒரு பெரிய விஷயம் அது. கும்கி யானை பார்த்துருக்கீங்களா? நான் முதல்ல இங்கே பதிவு பண்ணுறேன். நான் தனியாக போடலான்னு இருந்தேன். கும்கி யானை இருக்குல்ல, கும்கி ஊடகம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கும்கி ஊடகங்கள் அது எல்லாத்தையுமே அடித்து இப்படி தான் நொறுக்கி கொண்டு போய் ஒருத்தருக்கு மட்டும் வேலை செய்கிறதுக்கு பண்ணுற வேலை அது. அந்த செக்டார் நிறைய இருக்குது. அது பெருங்கதை. அது நான் தனியாக பண்ணுறேன். நான் அந்த மாதிரி வந்து இவர்கள் வென்று விடுவார்கள். 50% இவர்களுக்கு வாக்கு. அப்புறம் நீ காசு கொடுக்காத, நீ செய்ததை வச்சு மட்டும் ஓட்டு கேட்டுட்டு வந்து நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு போயிடுறோம். நீங்கள் ஜெயிக்கணும், வரணும், திரும்ப நீங்கள் உட்காரணும். அப்போ தான் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். எந்த மாதிரி மாற்றம்? ஏதோ ஒரு மாற்றம் வரும் இல்லை, அது வரணும். நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உங்களுக்கு ஜெயிக்க முடியுதான்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல மக்களுக்கு காசு கொடு. நீங்கள் செய்தீங்க, சாதிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா? மக்கள் உங்களுக்கு ஆர்வமாக 50% மேலே உங்களுக்கு ஆர்வமாக திரும்ப உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள. பணத்தை கொடுக்காமல், அன்பளிப்பு கொடுக்காமல் போய் நீங்கள் ஓட்டு கேட்டுருங்க ஒரு முறை. இந்த ஒரு முறை மட்டும், ஒரே ஒரு முறை மட்டும் பணத்தை நீங்கள் எங்கேயும் அழுக்காதீங்க. பண விநியோகம் பண்ணாதீங்க. புரியுதா? தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பதிவு பண்ணவே இல்லை. நீங்கள் இப்படி சொன்னது தவறு ஏகலைவன் அப்படின்னு நோட்டீஸ் சொன்னால் அனுப்பி, இல்லை கைது பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் விநியோகமான பணம்லாம் யாருதுன்னு எனக்கு தேர்தல் கமிஷன் தான் பதில் சொல்லணும். மக்கள் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, வீடியோ வந்திருக்குது. அது யாரும் தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். அதையும் சேர்த்து நீங்கள் வேணால் கைது பண்ணுங்கள். இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்காம ஒரு முறை நீங்கள் ஜெயிச்சிருங்க. மக்கள் அது வந்து கருத்து கணிப்புலாம் வந்து ஏமாத்துற வேலை. உங்களுக்கு எத்தனையோ கருத்து கணிப்புலாம் வந்து மண்ணை கவி இருக்குது. இப்போ கருத்து கணிப்பு ஒரு பக்கம், ஆனால் 50% நாங்கள் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருவோம், எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. கூட்டணி வலிமையாக இருக்குங்க. நான் கம்யூனிஸ்ட்டுக்கு நேற்று இருந்த ஓட்டு நீக்கி இருக்குதா? கம்யூனிஸ்ட்டுகளுக்கு சொல்லுங்கள். திருமாவளவன் அவர்களுக்கு நேற்று இருந்த வாக்கு நீக்கி அவங்களுக்கு இருக்குதா? எவ்வளவு அதிருப்தி தெரியுமாங்க உங்களுக்கு? போய் பாருங்கள். சேரி பகுதிகளெலாம் உங்களுக்கு காலனி பகுதின்னு சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பாதிக்கு மாதிரியே வந்து சீட்டு கிழிஞ்ச மாதிரி அப்படியே 2ஆக கிழிஞ்ச நேரம் எல்லாம் விஜய்கிட்ட ஒரு பகுதி, நாம் தமிழர் கட்சி ஒரு பகுதி. சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வேணால் எட்டுமே காட்டுறேன். உங்கள் பேராசிரியர் ஜவாஹர்ல எடுத்துங்க. இஸ்லாமியர்களுடைய மொத்த அந்த வாக்கு இந்த முறை அவங்களுக்கு அப்படியே வருமா? விஜய்க்கு போகுமா, சீமானுக்கு போகுமா, போகாதா?
5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, நீங்கள் அதை பார்க்கணும். பொதுமக்களுடைய வாக்கு கடந்த முறை 10 ஆண்டுகளாக அதிமுக இருந்த ஒரு பெரிய அதிருப்தி, அந்த கட்சியில் இருந்த பெரிய குழப்பம், இதெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனை வேணால் இவங்க இருக்கட்டும்னு போட்ட அந்த நிலை இருக்குது. அந்த நிலை இந்த 4 வருஷமாக அந்த பொதுமக்களுக்கு இருக்குதா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து 50% அப்படியே வந்துடும், கூடுதலாக வந்துடும்? எனக்கு புரியலையே. எனக்கு பொதுமக்கள் வாக்கு அப்படியே வராது உங்களுக்கு. உங்களுடைய திமுக வாக்கு மட்டுமே நான் சொல்கிறேன். உங்களுடைய வாக்கு நீங்கள் போய் திமுக மட்டுமே கேன்வாஸ் பண்ணி வாங்குதில்லை, அந்த வாக்கே இந்த முறை குறையுதுன்ற கணக்கு சர்வே எல்லாம் நீங்கள் நான் போயிருக்கிறேன், பல முறை சர்வேக்கு போயிருக்கிறேன். களத்தில் தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிறேன். எப்படிலாம் நடக்குது, என்ன மாதிரிலாம் செய்வாங்கன்னு துல்லியமாகலாம் எடுத்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்குது. மக்கள் அந்த மாதிரி இல்லை கிரவுண்டில். ஆனால் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க, 50% மேலே மக்கள் வாக்களித்து விடுவார்கள். எதை வச்சு உங்களுக்கு மக்கள்னால் யார் எனக்கு முதல்ல புரியல, எனக்கு சொல்லுங்கள். மேலேருந்து தேர்தல் அப்போ மட்டும் தனியாக வந்து இறங்கிறாங்களா, அவங்களா மக்கள்? இல்லை செத்து போனவங்க வந்து வாக்கு போடுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்க மக்களா? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தானே. இந்த மக்களுக்குள்ளே தானே அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு நீ பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறீங்கள, எப்படி சார் மக்கள் வருவாங்க உனக்கு ஓட்டு போட? சொல்லுங்கள். மக்களுக்குள்ளே தானே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ செக்டாரும், போக்குவரத்து தொழிலாளர் பல லட்சம் பேர் இந்த குடும்பத்தோட குடும்பமாக இருக்கிறாங்க, மருத்துவர்கள் குடும்பம் இருக்குது, செவிலியர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மற்ற இதர அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த 4 வருஷத்தில்? ஒரு முறை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மூச்சு திணறி உயிர் போகிற நேரத்தில் அப்படி கொஞ்சம் லூஸாக விட்டு தேர்தல் நெருக்கத்தில் சில சலுகைகளை அறிவிக்கிறீங்க, ஆக்சிஜன் கொடுத்து மூச்சு வாங்கி பொழைச்சிக்கோன்னு. திரும்ப அவங்க அப்பா அவங்க காற்று கொடுத்துட்டாங்க, இவங்களே உயிர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப உனக்கு ஓட்டு போடுறாங்க, திரும்ப கழுத்தை பிடிக்கிறீங்க. 4 வருஷம் பிடிச்சி இறுக்கிக்கிட்டே வரீங்க. அந்த அரசு ஊழியர்கள் எத்தனை முறை இதெல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களாம் வந்து பட மாட்டாங்க, ஒரு முறை கூட அவங்க பட்டறிவு வராத. இப்படியே தான் நமக்கு காலங்காலமாக கழுத்து இருக்கும், லூஸாக விடுவோம், தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்டுருவாங்க, திரும்ப வந்து அதிகாரத்தில் நம்ம உட்காந்துட்டு கழுத்து இருக்கும் அப்படின்றதுக்கு எத்தனை முறை அவர்கள் உங்கள்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த முறை உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட தானே இருக்கிறாங்க. அதை தாண்டி பொதுமக்கள்னு இருக்கிறதுனால என்ன செய்திருக்கீங்க? நான் சும்மா 1000 ரூபா அது எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபா, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கேட்டாலும் நீங்கள் அந்த கஷ்டத்தில் படிச்சிருக்கீங்களா, அவங்க எப்படி திரும்ப படிக்கிறாங்க, எல்லாம் நீங்களாக தான் உருவாக்குறீங்க. இந்த சத்து உணவுக்காக, இந்த கல்வி காலை உணவுக்காக ஒரு இது இப்போ நடத்துனாங்க இடையில, முழுக்க அந்த சினிமாக்காரெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு அதில் அந்த டிடியை அந்த பாப்பா சொல்லுது, ஆஹா அப்படி ஒரு சாம்பாரை நாங்கள் பார்த்ததே இல்லை. எனக்கு சொன்னால் வேணாம், நல்லா இருக்காது. அது அந்த சகோதரி கூட்டின்னு போயிட்டு ஒரு காலை உணவு பள்ளிக்கூடத்தில் உட்காரிச்சு, இந்த சாம்பார் தான் ஒரு வாரத்துக்கு நீ குடிக்கணும், சாப்பிடணும். 2 நாள் அதுக்கு என்ன ஆகிடும். அவ்வளோ மோசமாக இன்றைக்கும் ஊற்றிட்டு இருக்கிறாங்க சாம்பார். அங்கே வந்து நிகழ்ச்சியில் சாம்பார் வந்து அப்படி தனியார் ஹோட்டலுக்கு நிகராக அவ்வளோ மணக்கு தான், குழன்னு பார்த்தா அரிசிலாம் துரு பிடிச்சி போய் பூச்சும் பூச்சியமாக இருக்குது. குழம்பு எங்கே இருக்குது, முட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நிறைய இடத்துல முட்டையும் இவ்வளோ கோளாறுகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு அப்படியே போட்டுறாங்க ஓட்டான்னு கனவு கண்டுட்டீங்கன்னா வினோத், இதை விட வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களெல்லாம். உண்மையிலே இதெல்லாம் நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த அரசுக்கு வந்து ஓட்டு இவ்வளோ இருக்குதுன்னு உருவாக்கிக்கிறதே வர்றது. கடைசி நேரத்தில் மக்கள் கடந்த முறை நம்பி வாக்களித்த மக்கள்களில் பாதிக்கு பாதி பேர் இப்போ அதிருப்தியாக இருக்காங்க தான் சுருக்கம். புரியுதில்ல? உங்களுடைய எந்த திட்டமும் அடித்தட்டு மக்களை வந்து குஷிப்படுத்தவும் இல்லை. சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அடி விழும். புரியுதில்ல? இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பேசணும். நிறைய கருத்து கணிப்புகள்லாம் இனிமேல் வரும். இந்த ஆயிடுச்சு இல்லை, ஒன்று 4-5 மாதம் தானே இருக்குது. நிறைய கருத்து கணிப்புகள் வரும், வண்டியாக வரும். எதை எடுத்தாலும் நீங்கள் தட்டி பார்த்தோன்னா இது எல்லாமே வந்துட்டு திமுக தாங்க ஜெயிக்கும், திமுக தாங்க வரும். அதுக்கேற்ற ஊடகங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கேற்ற இன்னும் மற்ற ஸ்வீட் பாக்ஸும் ஒரு பக்கம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க வேலை. இதெல்லாம் சேர்ந்து உங்களை உருவாக்கம். மக்கள் வந்தோடனே அவங்களுக்கு என்ன தோணும், இவனை எதுக்கு பகைச்சிக்கணும், ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடுவோம். இதில் வேறு சத்தியம்லாம் வாங்கிக்கிட்டு கண்டுபிடிச்சிருவோம், நாங்கள் தெரிஞ்சிடும், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்னு போடலன்னா தெரிஞ்சிடும். அப்பாவி ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சவன், கண்டுபிடிச்சிட்டாலும் பிடிச்சிருவான், எதுக்கு வம்பு. இப்படிலாம் நடந்தது கடந்த முறை ஈரோட்டில் நடந்துச்சு இல்லை. அதை தான் நீங்கள் குடுகுடுப்பை அடிச்சுட்டு போய் ஓட்டு கேட்குறீங்க. நீங்கள் பெரியாரை வந்து இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜக்கம்மா பேரை சொல்லி குடுகுடுப்பு வச்சுன்னு ஓட்டு கேட்குற கோஷ்டி நீங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பை வச்சுட்டு மக்களை ஏமாத்துறீங்க. அதான் என்னத்தை சொல்கிறது நம்ம. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.